நிலாவுல ஒரு பெரிய மர்மம் இருக்கு. நிலாவுல தங்கம் கொட்டி கிடக்கு, தண்ணீர் இருக்கு. ஆனா ஒரு மனுஷன் இல்ல, ஒரு சின்ன பூச்சி, ஏன் புல் கூட இல்லையே ஏன்ற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நிலாவுல வளிமண்டலம் கிடையாது. சூரியனோட கொடிய கதிர்வீச்சு எந்த உயிரையும் வாழ விடாது. ஒரே நொடியில சிதைச்சிரும். பகல்ல 127 டிகிரி வெப்பம் இருக்கும், இரவுல -173 டிகிரி குளிர் இருக்கும். தண்ணீர் இங்கு திரவமா இருக்கவே முடியாது. அது ஆழமான பள்ளங்கள்ல பனிக்கட்டியா உறைஞ்சு கிடக்கு. நிலவு அப்படிங்கிறது ரொம்ப ஆபத்தான இடம். அங்க புதையல் இருக்கு, ஆனா சுவாசிக்க காற்று இல்ல. இதையெல்லாம் தாண்டி ஹீலியம் 3 என்ற பூமியில கிடைக்காத எரிபொருளுக்கான மூலப்பொருளும் இருக்கு. நிலவுக்கு போறது வெற்றினா அங்க கிடைக்க போறது ஜாக்பாட். சீனா தன்னுடைய இன்டர்நேஷனல் லூனார் ரிசர்ச் ஸ்டேஷன் திட்டத்தின் மூலமா 2035ஆம் வருடத்திற்குள் நிலாவில தளம் ஒன்றை அமைக்க போவதா அறிவிச்சிருக்காங்க. அமெரிக்கா பயப்படுறது அந்த ஒரு விஷயத்துக்கு தான். சீனா அந்த தங்க சுரங்கங்களையும் தண்ணீர் இருக்கக்கூடிய இடங்களையும் ஆக்கிரமித்து விட்டு மற்ற நாடுகளை உள்ளே வரவிடாமல் தடுத்து விடுமா? இதுதான் அமெரிக்காவோட பயம். அமெரிக்கா தன்னுடைய ஆர்டிமிஸ் திட்டம் மூலமா சீனாவை எப்படியாவது முந்தலாமா என்று அவசரப்படுகிறது. சீனாவும் மௌனமாக தன்னுடைய இலக்கை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. சரி, நீங்க சொல்லுங்க, நிலா யாருக்கு சொந்தம்? அங்கிருந்து புதையல் கிடைக்கும்னா பூமியில ஏதாவது பெரிய மாற்றங்கள் வருமா? விண்வெளி போரும் தொடங்கி விட்டதா? உங்களுடைய கருத்து என்ன? கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.